ஜெட் குனே டூ என்ற 2025 சாம்பியன்ஷிப் அதாவது நியூ டெல்லியில் தல்கத்தரா இண்டோர் ஸ்டேடியத்தில் நடந்தது. அதில் வந்து நம்ம தமிழ்நாடு இதோட நாங்கள் கிட்டத்தட்ட 22 பேர் போனோம். அதில் வந்து 13 பேர் வந்து ஜெயிச்சிருக்காங்க. அதில் வந்து கோல்டு வந்து 7, அப்புறம் வெள்ளி வந்து 6, 3 வந்து பிரான்ஸு. அதேமாதிரி டோட்டலாக நாங்கள் தள்ளியிலேருந்து தான் போயிருக்கோம். தள்ளி பஞ்சாயத்தில் அதாவது வில்லேஜில் தான் போயிருக்கோம். ஒன்று ராம்நகர், கும்லாபுரம், அவேர்பள்ளி, சூடசந்திரம், சத்திரம்தொட்டி, கீஜன்குப்பா, தளி. மொத்தமாக நாங்கள் போனது 22 பேர். அதில் வந்து ஜெயிச்சது வந்து 13 பேர். எல்லாமே ஸ்கூலில் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிக்கிறாங்க பசங்க எல்லாமே. அதே இல்லாமல் நம்ம போகிறதுக்கு வசதியாக நம்ம தட்சிணமூர்த்தியும் சரி, நம்ம தலைவர் தான் எல்லாமே போகிறதுக்கு ட்ரெயின்கெல்லாம் சாப்பாட்டுக்கும் சரி, ட்ரெயினுக்கும் சரி, அங்கே போகிற இதுக்கெல்லாம் பண்ணோம். ஆனால் நம்ம போகும்போது நம்ம ராமச்சந்திரன் எம்எல்ஏவும் கூட நமக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அதை ஊக்கி விட்டு தான் நம்மளுக்கு நீங்கள் முன்னாடி இப்போ பண்ணிட்டு போயிட்டுருக்கோம். நம்ம மேயர் சார் கூட வந்திருக்காங்க. இப்போது அது நம்ம அவங்ககிட்ட இதை வாழ்த்து பெறணுன்ட்டு நாங்கள் வெயிட் பண்ணி இப்போ தான் வந்தோம். சார் இப்போ பாவம் சாப்பாடு கூட பண்ணல, என்னால் கூட எங்களுக்காக வெயிட் பண்ணி இவ்வளோ வெயிட் பண்ணியிருந்தாரு. ரொம்ப நன்றிங்க சார். கிராம பகுதிகளிலிருந்து விளையாட்டு போட்டிகளிலே பங்கெடுக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் உருவாகி இன்றைக்கு இவர்களெல்லாம் மாநில அளவிலானாலும் சரி, தேசிய அளவிலானாலும் சரி வெற்றி பெறுகின்ற ஒரு சூழ்நிலை இன்றைக்கு தமிழகத்தில் உருவாகி விளையாட்டுத்துறையிலே நம்பர் 1 மாநிலமாக இன்றைக்கு நம்முடைய தமிழகம் விளங்குகிறது. அந்த வகையில் இந்த குழந்தைகளுக்கு பயிற்சி அளித்த பயிற்சியாளருக்கும் இவர்களுக்கு நன்கொடை வழங்கி இவர்களுக்கு பேருதவியாக இருந்த தட்சிணாமூர்த்தி அவர்களுக்கும் மாநகர திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் மேலும் இந்த மாணவ செல்வங்கள் பல போட்டிகளில் வெற்றி பெற்று பல பரிசுகளை பெற வேண்டி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.